Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக சாலமன் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாலமன் ஃபிஷ் வந்து இந்த மாதிரி ஃபில்லட்ஸ் மாதிரி இங்கே கிடைக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, நான் பார்த்ததில்ல. எங்களுக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு மீன் தான் இது. இந்த சாலமன் ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையவே இருக்குது. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ இந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்களே. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பீஸாக எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக மசாலா தடவி ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபில்லட்ஸ் வாங்குறதுல வந்து உங்களுக்கு வந்து முள் இருக்காது. நீங்கள் வந்து கறி சாப்பிட்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி மசாலா மாதிரி தான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் டீக்காலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும். மசாலா தடவுனதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் எடுத்து எல்லாத்து மேலேயும் புளிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தயிரையும் மீனையும் வந்து சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படிலாம் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்படாமல் வந்து சாப்பிட்லாம். சில பேருக்கு டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி இருக்கும். அவங்க மட்டும் வந்து இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 மணி நேரம் இது வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைனா நீங்கள் நைட்டே வந்து மசாலா தடவிட்டும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மீனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. எப்போவுமே பட்டர் வந்து சேர்க்கும்போது எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா அது வந்து உருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தீஞ்சு போகாது உங்களுக்கு. வெண்ணெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸை வந்து ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா குக் ஆகும். இந்த மீனுன்னு இல்லை, நம்ம ஊரில் கிடைக்கிற எந்த ஒரு கறி மீன்லேயும் வந்து நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லா பீஸஸையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மறுபடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போவே பாருங்கள், நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண மாதிரி தான் வந்து தெரியுது இல்லையா. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு பக்கத்தையும் வந்து நான் திருப்பி காமிக்கிற பாருங்க. நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட வந்து நீங்கள் குக் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தோல் இல்லை, உள்ளே வந்து முள் இல்லை. ஸோ வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இங்கே வந்து இந்த மாதிரி தான் இந்த சாலமன் ஃபிஷ் வந்து கிடைக்குது. நம்ம ஊர் மீனாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் அதிகமாக எடுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சுலபமாக வந்து நம்ம செஞ்சிடலாம் இதை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.